ஸோ மக்களே, another டே another வாக். இன்றைக்கி என்னடா இருட்டு போயிருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டேன். ஒர்க் அதிகமாக இருந்தது, வாக்கிங் போகல. ஆக்சுவலி வாக்கிங்லேயே வந்துருக்கலான்னு தோணுச்சு. பட் ஒருத்தங்க திட்டி போகாத, பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால பஸ்ஸில் ஏறி வந்து கிண்டி மெட்ரோ தாண்டி நடந்து என் ரூமுக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் எஸ் மக்களே, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வரதுனால இருட்டாக இருக்குது. லேட்டாக இருக்கா, 7 o'clock ஆகிடுச்சு. லேட்டு தான். போயிட்டு பேக் பண்ணோம். நேற்று வந்து கொஞ்சம் பேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து அது ஒன்றும் எனக்கு அந்தளவுக்கு வந்து எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. ஒரு வெனஸ்டேலேருந்து நான் பேக் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஃபீஸபிளான ஒரு சொல்யூஷன் இல்லை. தேர்ஸ்டே பேக் பண்ணுறது இஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா வெனஸ்டே வந்து மிட் ஆஃப் தி வீக்காக இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா, எனக்கு எடுத்து வைக்கும்போது இது நாளைக்கு போடணும், இது நாளைக்கு போடணுன்னு வந்து தோணுதே தவிர இது எடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நான் எடுத்து வச்சுருக்கேன், அது இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது எல்லாமே ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்து வைக்கிற பொருளாக தான் இருக்குது. ஸோ நான் ஃப்ரைடே கிளம்புறேன்னா தேர்ஸ்டே பேக் பண்ணிட்டேன், எனக்கு போதும். அண்ட் எஸ் மக்களே, கொஞ்சம் ட்ராவலிங், நிறைய வேலை பார்க்குறேன், நிறைய கற்றுக்குறேன், நிறைய வந்து ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தான் சொல்லணும், நிறைய ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது தான். பட் நிறைய ஹாப்பினஸ்க்கும் ஒரு இது இருக்குது. ஐ எம் கோயிங் டு டூ கம்பெனி செக்ரட்டரிஷிப். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட், கம்பெனி செக்ரட்டரிஷிப், சிஎஸ் ஏன்டா பண்ணுறேன், சிஎம்ஐ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கேன்னு தோணும். எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீலிங், கட் ஃபீலிங். பாஸ் பண்ணுறேன்னா இல்லையான்றது வந்து ரியாலிட்டி எனக்கு தெரியாது. ஸோ சிஎஸ் வந்து படிக்க போகிறேன். சிஎஸ்க்கு வந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற வேலை நல்லா இருக்குது. அண்டு எஸ் மக்களே, நானும் வந்து ரூமுக்கு போயிட்டு இதை போடுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்கிறேனே தவிர பண்ணுறதே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. காரணம் ஏன்னா, அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு படுத்து தூங்கலான்னு தான் தோணுதே தவிர வேறு எதுவும் தோணலை. புக்கு படித்தேன், ஆக்சுவலி நேற்றும் படித்தேன், இன்னைக்கு காலையும் படித்தேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். இன்றைக்கி பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு வந்து பேக்கை வந்து மாற்றிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து நான் கூட தெரியல, ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு புக்லெட், ஆக்சுவலி அந்த ஃபுல் புக்லெட் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு நான் வந்து நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம் வந்து ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட சைன்லாம் வாங்கி முடிச்சேன்னா இந்த மாதத்துக்கான என்னுடைய வேலை முடிந்தது. எஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். ரூம் வந்துட்டேன். அடியே வா யார் வந்திருக்காங்க பாருங்க. ஓய் பாருங்க யாருன்னு, இவ தான். என் வாச்சிரி அது இங்கே பாரு. ஓய் ஷு ஐய் ஏய் 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 சு இரு வா, வெளியே வா இப்போ வெளியே வர. ஏய் வா, கேருங்களேன். உள்ளே போயிட்டாங்க. வாங்க போவோம், நம்ம போவோம். கிளியர் தான். அவன் வந்து வேலை அமைக்கிறா, விளையாடுறா, ரொம்ப பண்ணுறா. என்ன பண்ணுறது, ஒன்றும் கேட்காம அன்பு மட்டும் கொடுக்குறா. நான் என்னத்த சொல்லுவேன். வழியை விடுறி, ஒன்று போ, இல்லைன்னா நில்லு. 2 பண்ணிட்டுருக்காங்க.
பாய் பாய். எஸ் மக்களே, பாய் பாய்.